அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்பேன். நேற்று வந்துட்டு பட்டர் பன் ஹெல்த்தியான வெர்ஷனில் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஆனால் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒயிட் சுகர் தான் போட்டிருந்தேன். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட், அரை கப் அளவுக்கு வந்துட்டு வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸ்ட் வந்து அழகாக ஆக்டிவேட் ஆயிரும். தண்ணி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் கோதுமை மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், கொஞ்சமாக பட்டர், ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வேணாம் அப்படின்னா தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட்டர் முட்டை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம் இல்லையா, நல்லா சாஃப்டாக வரணும் அதனால். ஸோ இப்போ இந்த மாவை நல்லா அழுத்தி ஒரு 10 மினிட்ஸ் பிசைஞ்சிட்டு, மாவு பிசைஞ்சோம் இல்லையா அதே பவுலில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவு எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் விட்டுடலாம். இந்த மாவு வந்து டபுள் சைஸ் ஆகி வரணும். 1 மணி நேரம் டைம் இல்லை அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ் விட்டிங்கன்னா கூட போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ப்ரௌன் சுகர் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னொரு பவுலில் பட்டர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ப்ரௌன் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. பட்டர் பன்குள்ளே க்ரீம் வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணேன். ஒரு 2 டீஸ்பூன் பால் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாவுமே நமக்கு நல்லா டபுள் த சைஸ் ஆயிருச்சு. இப்போது இந்த மாவை ரொம்ப அழுத்தி பிசையாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு 2 பார்ட்டாக நான் எடுத்துட்டு அதிலேருந்து ஒரு 4 பீஸ் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பட்டர் பன்னோட ஷேப் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலான்னா அதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா அந்த பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிட்டு நம்ம தேய்ச்ச பக்கம் வந்து அடியில் வந்துடணும். அப்போ தான் மேலே வந்துட்டு கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அப்படியே மடிச்சுட்டு அந்த எட்ஜஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது இதை வந்துட்டு பேக்கிங் ட்ரேக்கு வந்துட்டு மாற்றிக்கலாம். நான் எடுத்த மாவு அளவுக்கு வந்துட்டு 8 பீஸ் வந்துச்சு. பேக் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு எக் வாஷ் இல்லைனா மில்க் வாஷ் கொடுக்கலாம். நான் வந்துட்டு மில்க் வாஷ் தான் கொடுத்துருந்தேன். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் வந்துட்டு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த க்ரீமை வச்சுட்டோம் அப்படின்னா சூடாக இருக்கிறப்ப வைக்கிறதுனால லைட்டாக மெல்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹெல்த்தியான வெர்ஷன் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.